ராணிப்பேட்டை காரை கூட்டுரோடு பகுதியில் உள்ள சிறுவர்களுக்கான அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் 26 பாதுகாப்பு இல்லங்களில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மண்டல அளவில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் வெற்றி பெற்ற 214 பேருக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும், பெற்றோர்களை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அவர்களது எதிர்காலம் கருதி அவர்களுக்கான நிதி உதவி அளித்து கல்வி கற்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தருவதாகவும் குறிப்பிட்டார். எனவே இதுபோன்ற சிறார்களுக்கான இல்லங்களில் பயின்று வரும் குழந்தைகள் அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ள நல்வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என அமைச்சர் ஆர். காந்தி கேட்டுக்கொண்டார். இந்த குழந்தைகளை பார்த்தால் மாணவ மாணவிகளுக்கு நிஜமாகவே எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு புரியல. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னே இதே ஸ்கூலில் என்கிட்ட ஒரு நண்பர் ரொம்ப பணக்காரங்க, அப்பா அம்மா இறந்துட்டாங்க கோயம்புத்தூரில், பெரிய பணக்காரர். அவர் எடுத்தாந்து இந்த ஸ்கூலில் சார், அவனும் நானும் ஃப்ரெண்டு. அப்போலேருந்து இந்த ஸ்கூலுக்குள்ள நான் வர்றேன். அதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கு எது தேவை இருந்தாலும் அந்த காலத்துலேருந்து என்னால் சாதாரண இருந்ததுலேருந்து ஒரு ஃபேன் ஒன்றுனாலும் நான் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இன்றைக்கி மட்டும் மந்திரியாக இல்லை, அதுக்கு முன்னையே இங்கே இந்த பள்ளிக்கு என்ன தேவை இருந்தாலும் அதெல்லாம் அந்த அளவுக்கு செய்வேன். நமது முதலமைச்சர் அவர்கள் கொரோனா வந்து தெரியுங்களா, அப்போது அப்பா அம்மா இருந்துட்டா 5 லட்சம் ரூபா கொடுத்தார். இதே பள்ளிகளில் சேர்க்க வச்சார். அவங்க அம்மா யாருன்னா ஒருத்தர் இருந்தால் 3 லட்சம் கொடுத்தார். இந்த மாதிரி பள்ளிகளில் சேர்க்க வச்சார். இந்த மாதிரி பள்ளி சாதாரண பள்ளி இல்லை. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இதில் பற்றிய மாணவர்கள் எந்தவித ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத, ஒரு வசதி இல்லாத இந்த பள்ளியில் படிச்சுட்டு முன்னுக்கு வரணும். அதுக்கு தான் நமது முதலமைச்சர் அவர்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். இது மட்டும் இல்லை, எந்த துறை எடுத்துக்கினாலும் இன்றைக்கி அந்த அளவுக்கு நீங்கள் தன்னம்பிக்கை, நமது மாவட்ட ஆட்சியர் சொன்ன மாதிரி தன்னம்பிக்கையோடு இருந்தால் நம்மளும் வர முடியும். முன்னா சொல்லி உங்களுக்கு அப்பா அம்மா சொல்லி எல்லாரும் இருந்தாலும் அந்த நம்பிக்கையோட நீங்கள் இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் நிச்சயமாக முன்னேறுவது வாழ்த்தி எங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அனுசுயா, நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத், துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா, காரை குழந்தைகள் கண்காணிப்பாளர் விஜயகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.